வந்து எங்களுடைய துறை செயல்படும். இது தவிர்த்து பழங்குடியினர் நல வாரியத்தில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு பழங்குடியினருக்கு சம்பந்தமான ஜெனட்டிக் டிசீஸோடைய இன்வெஸ்டிகேஷன் அதற்கான சிகிச்சை முறையும் நாங்கள் இந்த இந்த திட்டத்தில் வந்து செய்கிற மாதிரி இருக்கிறோம். இதற்காகவும் பழங்குடியினரை வந்து நாங்கள் வந்து மொபிலைஸ் பண்ணி அவங்களை வந்து இந்த கேம்ப்ல வந்து நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். நம்மளுடைய தொழிலாளர் நல வாரிய நலத்துறை மூலியமாக தொழிலாளர் நலத்துறையின் கீழ் 20 அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் செயல்படுத்த இருக்கின்ற குறிப்பாக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம், தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நல வாரியம், அதே மாதிரி தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார்கள் வாகன பழுது பார்க்கும் தொழிலாளர் நல வாரியம், அதே மாதிரி உப்பள தொழிலாளர் நல வாரியம் உள்ளிட்ட 20 தொழிலாளர் நல வாரியங்கள் நம்மளோட துறை மூலியமாக செயல்பட்டு இருக்கும். இதுல கிட்டத்தட்ட 48,56,000 மேற்பட்ட உறுப்பினர்கள் இதுல பதிவு பெற்றிருக்கிறார்கள். தங்களோட தொழிலில் ஈடுபட்டு இருந்து தங்களுடைய ஹெல்த் வந்து கான்சியஸா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அதே மாதிரி தொழில் ரீதியாக இருக்கின்ற ஆக்குபேஷனல் டிசீசஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்காக முன்கூடியாக ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் இந்த நம்மளுடைய அரசினுடைய சிறப்பு திட்டமான நலன் காக்கும் திட்டத்து மூலியமாக ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர் வந்து நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு செயல்படுறதுக்காக துறை வந்து நான் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர் பார்க்குறோன்னா குவாரி பணியாளர்கள், சாலை பணியாளர்கள் விட்டு நிறைய பேர் வந்து அவருடைய தொழிலில் ஈடுபட்டுட்டு அவரோட ஹெல்த் நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வந்து ப்ரிவென்டிவ் கேர் வந்து மிக முக்கியமானது. இந்த ஸ்கீம் மூலியமாக அவங்க அனைவருக்கும் நல்ல விழிப்புணர்வு கொடுத்துட்டு மாவட்டந்தோறும் நடத்தக்கூடிய முகாம்களில் துறை மூலியமாக அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி இந்த கேம்ப்ஸில் பங்கேற்றுட்டோன்னா அவருடைய ப்ரிவென்டிவ் ஹெல்த்து செக் பண்ணிட்டு ஏதாவது நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் முன்கூடியாக தவிர்க்க உண்டான நடவடிக்கைகள் வந்து துறை ஈடுபடுது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போது வளர்ந்து வரும் நாடுகள், வளர்ச்சி பெற்ற நாடுகளில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது வந்து இந்த தொற்றா நோய்கள். நம்ம வந்து எல்லா குறியீடுலேயும் முன்னிலையில் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலை மாநிலத்தில் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தாய் சேய் நலம் அது மாதிரி எல்லா இதுலேயும் நம்ம முன்னிலையில் இருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய வருங்கால சவால்கள் பூராவுமே மக்கள் வந்து தன்னோட குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள், அடித்தர மக்கள், பணியில் இருக்கும் மக்கள், அதே மாதிரி பழங்குடியினர், அதே மாதிரி நம்மளோட ஃபீல்டில் களப்பணியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் சாதாரண மக்கள் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னாக்க முன்கூட்டியே தன்னோட உடலை பரிசோதிப்பதில் இல்லை. இப்போ நம்மளோட அரசு மருத்துவமனைகளில் 7 லட்சம் உள்நோயாளிகள் நாளொன்றுக்கு வராங்க. 70,000க்கு மேலே படுக்கைகளில் புறநோயாளிகள் 7 லட்சம் பேர், உள்நோயாளிகள் 70,000 பேர், டெலிவரிக்கு ஒரு 2,000 வரைக்கும் வரும் நிலை இருந்த போதிலும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் ரோபஸ்ட் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு இருந்த போதிலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தக்கூடிய கட்டாயம் எதுன்னா பர்டிகுலர்லி அந்த இன்டீரியர் ஏரியாஸ் இதில் வந்து மக்கள் வந்து முன்கூட்டியே தன்னை பரிசோதிப்பதில்லை. அதற்கு தான் தொழில்நுட்ப ரீதியில் ரொம்ப பல திட்டங்கள் இதுக்கு முன்னாடியே நம்ம அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசு திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பாக 40 வயசுக்கு மேற்பட்டோர்னு சொன்னால் கூட அனைவரும் வரலாம். நாளை முதல் நம்ம மாவட்டந்தோறும் ப்ரிஃபரபிளி அரசு விடுமுறை இல்லாத நாட்களில் சனிக்கிழமை கேம்ப் நடக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கேம்ப், ஒரு சிறப்பு முகாம்கள். இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பரவலாக்கப்பட்ட கீழே நடக்கக்கூடிய கேம்ப். இந்த கேம்புக்கும் மற்ற கேம்புக்கும் வித்தியாசம் என்னன்னாக்க நம்மளோட டயக்னோஸ்டிக் இதில் 40 வயசுக்கு மேற்பட்டோர் மட்டும் இல்லாமல் இரத்த நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய ரிலேட்டட் கண்டிஷன், அப்புறம் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பிள்ளைகள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், பழங்குடியினர், அதுக்கப்புறம் மற்றும் எக்கனாமிக்கலி பொருளாதார பின்னகர் எல்லாருமே, ஏன் அனைவரும்
அனைவருமே இந்த முகாம்களை அந்த அந்த பகுதிகளில் அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாக இருக்கட்டும், நாளை தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் இதை துவங்க இருக்கிறார்கள். இந்த கேம்பில் இன்னொன்று நம்ம ஒட்டுமொத்தமாக 1254 கேம்புகள், 256 கேம்புகள், இதில் 1164 கேம்புகள், 388 சுகாதார யூனிட், 388 சுகாதார யூனிட்டில் 3, ஒரு ஒன்றியத்துக்கு 3 என்ற அடிப்படையிலும், சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்கள்லையும் பெரிய 5 மாநகராட்சிகளில் 20 என்ற வீதத்திலும் 19 இதர மாநகராட்சிகளில் 57 கேம்புகள் இருக்கும். இதில் என்ன வித்தியாசம்னா, கீ சர்வீசஸ் ஒரே இடத்துல டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக காம்ப்ரிஹென்சிவ் மெடிக்கல் ஸ்க்ரீனிங் நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். பட் இந்த நோய் கண்டறியதற்கு அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான சப்போர்ட் சிஸ்டம், இந்த நம்மளோட டயக்னோஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் அதே இடத்தில் ஒரே நாளில் லேப் டெஸ்ட்டும் நம்ம பார்கோடிங் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி ஈவினிங்குள்ளேயே ரிசல்ட் வர மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் கூடுதல் வசதிகள் என்னென்னா, இப்போ நம்ம இதர துறைகள் இருக்காங்க இல்லையா, ஏதாவது காரணத்தில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு பண்ணலை அவங்க, அதற்கான வசதி. அதே மாதிரி 25க்கு மேற்பட்ட மருத்துவர்களும் 200க்கு மேற்பட்ட அலைடு ஹெல்த் சர்வீசஸ் பீப்புளும் அங்கே இருக்காங்க, தன்னார்வலர்கள், அப்புறம் சில பகுதிகளில் தானாக வரக்கூடிய ரோட்டரி லைன்ஸ் போன்றவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தன்னோட டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அந்த ஐடென்டிட்டி கார்டு வேணும் அப்படின்னா அதுவும் அதே இடத்துல கிடைக்கக்கூடிய வகையிலும், அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அவங்களால தான் போக முடிய மாட்டேங்கிறது, அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்கள முகாமில் கூட்டிகிட்டு வரதுக்கு, அதே மாதிரி நம்ம இடத்துல பல பேர் வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த வசதி, கட்டட தொழிலில் இருக்காங்க பல்வேறு, அதை பற்றி இவங்க சொல்லுவாங்க. இது எல்லாமே அங்கே மல்டி டயர்டாக இந்த வசதிகள் நாளை முதல் நடக்கும். அதற்கு மாநில அளவில் கண்காணிப்பு குழு வந்து தலைமை செயலாளர் தலைமையில் பல்துறைகள், இது சுகாதாரத்துறையோட மையமாக கொண்டு இருக்கக்கூடிய திட்டமாக இருந்தால் கூட, உங்களுக்கு தெரியுங்க, ஒரு சுகாதாரங்கிறது சோஷியல் டிட்டர்மினன்ட், சமுதாயத்தில் பல குறியீடுகள் சேர்ந்து தான் சுகாதாரம் வருது. அந்த வகையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து 20க்கு மேற்பட்ட அதிகாரிகள் இதை மாநில அளவில் ஆய்வு பண்ணுவாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.